துயர் தீர்க்கும் திரௌபதி அம்மன். தெய்வீக சக்தியாக வாழ்ந்த திரௌபதிக்கு நம் நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்றுதான் புத்தூரில் உள்ள திருத்தலம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புத்தூர். இங்குள்ள அரசு மருத்துவமனை அருகே இருக்கிறது திரௌபதி அம்மன் ஆலயம். மகாபாரதத்தின் நாயகி திரௌபதி. துருபதன் என்ற மன்னன் பாஞ்சால தேசத்தில் நல்லாட்சி செய்து வந்தான். ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு வாரிசு வேண்டியும் துரோணரை அழைப்பதற்காகவும் ஒரு பெரிய யாகம் செய்தான். அந்த யாகத்தில் அவனுக்கு ஒரு மகனும் மகளும் தோன்றினார்கள். மகனுக்கு துஷ்டதுய்மன் என்றும் மகளுக்கு திரௌபதி என்றும் பெயரிட்டார். திரௌபதி முற்பிறவியில் நலாயினியாக பிறந்தவள். மறுபிறவியில் காசி ராஜேனுக்கு மகனாக பிறந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள். அவளது தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவள் முன் தோன்றினார். பெண்ணே, உன் தவத்திற்கு மேச்சினோம். என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். சிவபெருமான் ஈசனை கண்ட மகிழ்விலும் பதற்றத்திலும் அவள் தன்னை மறந்து பதம் தேகி என 5 முறை கூறினாள். மறுபிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என அருள் புரிந்து மறைந்தார் ஈசன். அதன்படியே துருபதன் நடத்திய வேள்வியில் திரௌபதியாக உருக்கொண்டாள். கன்னி பருவம் அடைந்ததும் அவள் சுயம்வரம் மூலமாக அர்ஜுனனை மணந்தாள். பின் அர்ஜுனன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கும் குந்தி தேவியை சந்திக்க சென்றனர். பஞ்ச பாண்டவர்கள் வீட்டில் வாசலில் நின்றபடி தாயே, கனி கொண்டு வந்துள்ளோம் என குந்தியிடம் கூற, குந்தியும் திரும்பி பாராது பகிர்ந்து உண்ணுங்கள் என்றாள். பின் கனிக்கு பதிலாக திரௌபதி இருப்பதை கண்ட குந்தி தேவி பதறினாள். அப்பொழுது குந்தியின் முன் தோன்றிய நாரதர் திரௌபதி முற்பிறவில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள். அந்த தவத்தின் பலனாக 5 சிவ கணங்களும் அவளுக்கு கணவர்களாக இப்பொழுது வாய்த்துள்ளனர் என்றார். திரௌபதியும் 5வரையும் சிவசக்தியாக மணந்து பராசக்தியாக வாழ்ந்தாள். பாரத போர் நடந்து கொண்டிருந்த போது கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு திரௌபதி காளியின் வடிவம் என்பதை உணர்த்தினார். தர்மர் சூதாடி திரௌபதியை இழந்தார். துச்சாதனன் துரியோதனின் பேச்சை கேட்டு திரௌபதியை துகிலுரித்தான். சினம் கொண்டாள் திரௌபதி. பாண்டவர்கள் கௌரவர்களை போரில் வென்ற பின்பே தன் கூந்தலை முடிவேன் என சபதம் செய்தாள். இப்படி தெய்வீக சக்தியாக வாழ்ந்த திரௌபதிக்கு நம் நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்றுதான் புத்தூரில் உள்ள திருத்தலம். இக்கோயிலின் ஆலய அமைப்பு. இந்த ஆலயம் கீழ் திசை நோக்கி அமைந்துள்ளது. அழகிய முகப்பை கடந்து உள்ளே சென்றால் மலர் செடிகளின் அணிவகுப்பை பார்க்கலாம்.